இலங்கை அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு வருமானம். அதாவது இப்ப நாங்கள் ஒரு 30,000 பேர் ஒரு மாசம் இவ்வளவு ஒரு அமௌண்ட் வருது. அதாவது குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு வந்து 1,500 சுவிஸ் பிராங்க்ல இருந்து 2,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் இந்த ஆகாபா காசு இருக்கு. எத்தனை வீதமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட போகிறார்கள் என்கிற தரவு இருக்கின்றதா? உங்களுடைய கணிப்பின்படி ஒரு 10,000 15,000 பேருக்கிட்ட இதை பாதிப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. என்ன சொன்னால் இப்ப இங்க வந்து வந்த ஆட்கள் எல்லாம் 40 வருஷம் 42 வருஷம் கட்டாயம் 40 வருஷம் வேலை செய்திருப்பினும் அவர் ஏற்கனவே ஓய்வூதியம் பெரிய டைம் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்டாக்களும் சொல்லியிருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும். சுவிஸ் நேஷனாலிட்டி உள்ள ஆக்கள் எங்களுக்கு எல்லாம் வருது எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்லி நாங்கள் பேசாம இருந்தோம்னு சொன்னா நாங்க தப்பிக்கிறோம். ஆனால் பாவப்பட்டதாக இருக்கக்கூடிய நேஷனாலிட்டி எடுக்க இல்லாம கதியாக புலம்பெயர்ந்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுல வந்து இவ்வளவு சம்பாதிச்சு போட்டு அந்த அவைக்குரிய பெனிஃபிட் அதற்குரிய இதை நான் எடுக்க முடியும்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் சோசலிச கட்சியின் முக்கியஸ்தரும் சொலத்தூன் மாநிலம் ஓல்டன் பகுதியில் இருக்கக்கூடிய நிரந்தர சுவிஸ் குடியுரிமை பெறக்கூடிய அமைப்பின் தெரிவு செய்யக்கூடிய 9 பேர் கொண்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒரே ஈழத்தமிழராகவும் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான தொழிலதிபர் டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அறிமுகத்துக்கு அப்பாற்பட்டுத்தான் இன்றைய செவ்வி இருக்க போகின்றது. மிகவும் முக்கியமான ஒரு செவ்வியில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஓய்வு என்பது அல்லது ஓய்வூதியம் என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அவருடைய முதுமை காலத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான ஒரு முக்கியமான காலமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது சுவிட்சர்லாந்திலே இலங்கை கடவுச்சீட்டோடு சுவிட்சர்லாந்திலே நீண்ட காலமாக தொழில் நிமித்தம் அல்லது இங்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நிமித்தம் வசிக்கக்கூடிய பலர் ஓய்வு வயதின் பின்னர் இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மீண்டும் இலங்கைக்கு செல்லுகின்றார்கள். அப்போது அவர்கள் இங்கு சுவிட்சர்லாந்திலே அவர்களுடைய வேலை காலங்களிலே கழிக்கக்கூடிய மிக முக்கியமாக கட்டாயமாக 2 பணங்கள் அவர்களுடைய மாதாந்த அவர்களுடைய ஊதியத்திலிருந்து கழிக்கப்படுகிறது. ஒன்று அவர்களுக்குரிய ஓய்வூதிய பணம், மற்றது ஆகாஃபாக இருக்கின்றது. ஆனால் ஓய்வூதிய பணம் மட்டும்தான் இலங்கை கடவுச்சீட்டோடு சுவிட்சர்லாந்தில் வசிக்கக்கூடிய ஒருவர் இலங்கைக்கு போகின்ற போது நிரந்தரமாக சுவிட்சை விட்டு வெளியேறுகின்ற போது எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆகாஃபா அதுக்கு செலுத்துகின்ற பணம் அவர்களால் பெற முடியாது. ஏன் இந்த நெருக்கடி இருக்கின்றது? இது ஈழத்தமிழர்களுக்கு மட்டும்தான் அல்லது இலங்கையர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா அல்லது ஒரு பொதுவான நடைமுறையாக சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றது? இது என்னன்னு சொன்னால் இது பொதுவாக வந்து சொல்லப்போனால் வந்து இது சுவிட்சர்லாந்துல வந்து 3 விதமான காப்புறுதி திட்டங்கள் இருக்கு. 2 தான் முக்கியமானது. அதாவது வயது வந்தோருக்கும் ஆகாபான்னு சொல்லக்கூடிய வயது வந்தோருக்கு சோசியல் செக்யூரிட்டி அந்த இன்சூரன்ஸும், மற்றது வந்து பென்ஷன் என்று சொல்லக்கூடிய அதாவது வயது வந்தோருடைய பென்ஷன் காசும் முக்கியமான ஒரு 2 இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல வந்து என்ன சொன்னா இரட்டை உரிமை இல்லது சுவிஸ் நேஷனாலிட்டி உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கு 2யுமே வந்து இந்த எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எந்த நாட்டுக்கு போனாலும் அது அந்த நாட்டுடைய நாடுகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போது சுவிட்சர்லாந்துல இருக்கிற இலங்கை தமிழர்கள், அதாவது இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் வந்து தனிய ஆகபா காசு தவிர்த்து பென்ஷன் காசுன்னு சொல்லக்கூடிய வயது வந்த பென்ஷன் அந்த பண்டை மட்டும்தான் எடுத்துக்கு செல்லலாம் என்ற நிலைமைக்கு இப்ப நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல வந்து இப்ப நாங்கள் 40 வருடமாக இந்த வாழ்ந்து வருகின்றோம். இந்த சுவிட்சர்லாந்துல வந்து இப்போதைக்கு ஒரு 10,000 to 20,000 பேர் வந்து தனிய இலங்கை கடவுச்சீட்டு மட்டும்தான் வைத்திருக்காங்க. அதாவது இலங்கையில் உள்ள இலங்கை பாஸ்போர்ட் மட்டும்தான். அவர்கள் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கிறார்கள் சொன்னா இப்ப அதாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை இலங்கை கொண்டு போறதுக்காக இருக்கலாம், அல்லது அங்கவே வாழ வேண்டும் சொன்னால் நாங்க அந்த நாட்டை விட்டு தாங்க சுவிட்சர்லாந்து இலங்கையை சென்று போகும்போது தனிய
பென்ஷன் காசு மட்டும்தான் எடுத்துட்டு போயிடும், மற்றது காசை எடுக்க முடியாம இருக்கு. இதற்காக வந்து நாங்கள் வந்து சோசியலிச ஜனநாயக கட்சி சார்பாக வந்து சோழத்தூரில் இருக்கிற அதாவது அதாவது முக்கிய ஒரு பொறுப்பாளர் கூடிய கணபதி பிள்ளை சுதாகரன் அவர்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவை நாங்கள் ஒரு குரூப்பாக ஆரம்பித்து நாங்கள் இந்த சுவிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வரக்கு. ஏனென்று சொன்னால் சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே இந்த ஆகாபா பென்ஷன் ஏற்கனவே ஸ்ரீலங்காவுடைய நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு. ஆனா இந்த ஆகாபா ரிட்டையர்மெண்ட் இந்த ஒப்பந்தம் வந்து சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் நடைபெறவில்லை. இதை வந்து நாங்க கட்டாயம் எங்களுக்கு இப்ப சுவிஸ்ல பொறுத்தவரை வந்து ஏற்கனவே 20 நாடுகளுக்கு வந்து இந்த ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கு. அந்த ஒப்பந்தம் வந்துன்னு சொன்னால் இதே ஆகாபா பென்ஷன் காசை நாங்கள் இலங்கையிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் உடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து இதே அதை அங்க பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆகாபாவும் ஈபாவும் கூடி அங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு 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 அமைப்பை ஆரம்பித்து நாங்கள் இந்த சுவிஸ்ல உள்ள மக்களுக்கு, அதாவது இலங்கை பாஸ்போர்ட் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கின்றோம். இப்போது நீங்கள் கூறுகின்ற விடயம் இது நடைமுறைப்படுத்துவதென்றால் இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலும் இது தொடர்பான சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட வேண்டும். நீங்கள் இப்போது சுவிட்சர்லாந்து தொடர்பில் கூறுகின்றீர்கள். இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் என்ன வகையான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அல்லது இந்த விடயத்தில் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது? இது வந்து டிப்ளமேட்டிக் அரசாங்க தொடர்புகளாக வந்து இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் உரிய தொடர்புகள் அவருடைய அப்பமன், அதாவது பிரகாந்தல் அப்பமன் சிஸ்டத்தில் நிறைய விதமான இதெல்லாம் ஒப்பந்தம் செய்திருக்கு. ஆனா இந்த ஒப்பந்தம் தவிர்க்கப்பட்டிருக்கு. அதாவது இன்னும் நடைமுறைக்கு வரையில இதை நாங்கள் தொடர்பு கொண்ட போது இன்னும் செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு வருமானம். அதாவது இப்ப நாங்கள் ஒரு 30,000 பேர் ஒரு நாளைக்கு ஒரு மாசம் இவ்வளவு ஒரு அமௌண்ட் வருது. அதாவது குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு வந்து 1500 சுவிஸ் பிராங்க்ல இருந்து 2000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் இந்த ஆகாபா காசு இருக்கு. இதை நாங்கள் இலங்கை கொண்டு போனா அங்க அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய வருமானம் தான். ஆனா வருமானத்தை தாண்டி நாங்கள் இந்த ஆகாபா பென்ஷன் காசு எல்லாம் வந்து ஒருவருடைய தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக இங்கு சுவிட்சர்லாந்துல வாழ்ந்து அவர் வேலைக்கு செல்லும் போது அவருடைய அவருடைய சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை வந்து ஏற்கனவே இந்த காப்பீடு திட்டம், அதாவது இந்த இன்சூரன்ஸ் மூலம் பெறப்பட்டிருக்கு. அப்ப அவர் நாங்க கட்டின எங்கட பணத்தை தான் திருப்பி எங்களுக்கு தர போறார்கள். அப்ப அதைத்தான் நாங்கள் சரியான முறையில சரியான இடத்துல எடுத்துக்கொள்வதற்காக தான் இந்த ஒரு போராட்டமாக இருக்கிறது எங்களுக்கு. இப்போது இலங்கையிலே வசிக்கக்கூடியவர்கள் அல்லது சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு சென்றவர்கள், நீண்ட காலம் வசித்து ஓய்வூதியத்தை எடுத்து சென்றவர்கள், ஒருவேளை இந்த நடைமுறை புதிதாக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு கடந்த காலங்களில் கிடைக்காத சலுகை இப்போது மாற்றப்படுகின்ற போது கிடைக்குமா அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை? அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்ப நாங்க இந்த புதுசான ஒரு ஒப்பந்தம் கைச்சாற்றப்பட்ட அந்த தேதியிலிருந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப இது வந்து காலகாலமா மாறிக்கிட்டு போயிருக்க வர வந்து இப்ப நாங்க எவ்வளவு கூடிய சீக்கிரம் இப்ப நாங்க கேட்கிறோம்னு சொன்னா சுவிஸ்ல வந்து இதனால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒருத்தரும் வெளிவிட இல்லை, ஒருத்தரும் சொல்ல இல்லை. இப்ப நாங்க வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களை வந்து நாங்க கேட்கிறோம் வந்து ஓகே, உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே பென்ஷனுக்கு ஆகாபா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ப அவங்க வந்து அவர்களை சரியான தகவல்களை எடுத்து அவருடைய விவரத்தை நாங்கள், அதாவது அவருடைய விவரம்னு சொன்னால் அவருடைய விவரங்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாக்கப்படும். ஆனால் எங்களுக்கு குறிப்பாக எல்லாரும் சேர்ந்தா நாங்க இந்த ஒரு முயற்சியை வந்து கூடிய சீக்கிரமாக எடுத்துக்கலாம். கூடிய சீக்கிரம் எடுத்துட்டு சொன்னா நாங்க கவர்மெண்ட்டுக்கு, நாங்க இங்க உள்ள அரசாங்கத்துக்கு நாங்க கூடுதலான ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் உள்ள கவர்மெண்ட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதை கொடுத்து எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டால் இது சீக்கிரமா, இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களோட மக்கள் எல்லாம் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து அவர்கள் யாராருக்கு இப்ப இந்த மாதிரி நிலவரம் ஏற்பட்டு கொண்டு எங்களோட தொடர்பு கொண்டால் அதற்கு நாங்க இப்போ ஒரு குரூப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறது வந்து கணபதி பிள்ளை சுதாகரன், மற்றது சுலோசன், மற்றது ரூபன் சிவகணேசன், முத்துத்தம்பி கண்ணதாசன் என்று எங்களுடைய சோசியல் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு குரூப்பை ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் தெரிவிச்சேன்னு சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணி இந்த ஒரு சலுகையை நாங்க கூடிய சீக்கிரம் பெற்றுக் கொடுப்போம். இது வந்து இப்ப எங்களுடைய முயற்சி. இதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இந்த ஆகாவா காசு வந்து நாங்க அநியாகம் இல்லாம இந்த இலங்கையில நாங்க வாழ போறோம்னு சொன்னால் அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி வைப்போம். இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த அதாவது இப்போது சுவிட்சர்லாந்திலே ஓய்வூதியத்தை எட்டக்கூடியவர்கள்
அல்லது ஓய்வூதியத்துக்கு சென்று சுவிட்சர்லாந்திலே இலங்கை செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு சுவிட்சர்லாந்திலே வசிக்கக்கூடியவர்கள் என்ன நடைமுறை, அவர்களுக்கான ஏதாவது விண்ணப்ப படிவம் அல்லது அவர்கள் தங்களை உறுதிப்படுத்துவதற்கு என்ன விடயங்களை கையாள வேண்டும்? உங்களிடம் அது தொடர்பான ஏதாவது தரவுகள் இருக்கின்றன? நிறைய தரவுகள் இருக்கு. இந்த இந்த காப்பீடு திட்டத்துக்காக வந்து பொதுவாக வந்து ஜெனீவாவில் உள்ள தலைமை அலுவலகம் தான் இதெல்லாம் செயல்படுத்துறது. அதாவது உலக இன்டர்நேஷனல் இதுக்காக வந்து இது வந்து ஒவ்வொரு இப்போ வந்து அதுக்குரிய வெப்சைட்டுகள், இதுக்குரிய விளக்கம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி இந்த பென்ஷன் சிஸ்டத்தை எப்படி நாங்கள் கிளைம் பண்ணலாம்ன்றதெல்லாம் எல்லா விவரமும் இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே இப்போ வயோதிபர் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணணும்னு சொன்னால் எல்லாம் சரியான முறைப்படி நடப்பெறும். ஆனால் இப்போ ஏற்கனவே நடந்த பெற்றவர்களுக்கு வந்து தனியாக பென்ஷன் காசையும் இப்போ சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரை 3 விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து இந்த இந்த ஆகாபான்னு சொல்றது அது முதல், அதாவது ஃபர்ஸ்ட் பில்லர், பென்ஷன் காசு செகண்ட் பில்லர், தேர்ட் பில்லர், மூன்றாவது திரைத்தஸ்டாயில்னு சொல்லி 3 விதமான இருக்கு. 3ஐயும் சேர்த்தா தான் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு இல்லாட்டி நாங்கள் இவ்வளவு ஒரு தனிப்பட்ட ஒரு வருமானத்தை கொண்டு நாங்கள் எங்களுடைய பணத்தை நாங்கள் இந்த நாட்டுக்கு செலுத்திட்டு அந்த பணத்தை எங்களுடைய வயோதிப முதிவு அடைக்க வந்து நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த பணத்தை எங்களை பிரயோசனப்படுத்தணும் சொல்லி இப்போது இந்த விடயங்கள் தொடர்பில் எந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது? இதில் எவ்வாறு இங்கிருக்கக்கூடியவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும்? இது என்னன்னு சொன்னால், இப்ப ஏற்கனவே 40 வருஷம் 45 வருஷம் இங்க சுவிட்சர்லாண்டுக்கு வாழ்ந்துருக்கணும். அவை வந்து தனியா, அதாவது நான் சொல்றது வந்து சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது சுவிஸ் குடியுரிமை பெறாம இருக்கிறவர்களும் தனியே இலங்கை பாஸ்போர்ட் உள்ளவருக்கு மட்டும்தான் இந்த இந்த சப்ஜெக்டா இருக்கும். அதனால வந்து இலங்கை பாஸ்போர்ட் வச்சு குடியுரிமை பெறாதவர்கள் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் அவருடைய தரவுகளை நாங்கள் பாதுகாப்புப்படும். அதே நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் என்ன முறையில் செய்யப்படும் அப்படியான ஒரு அதாவது இப்போ ஒரு புதிய சீக்கிரம் இப்போ வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே 60 வயசு முடிஞ்சு அப்ளை பண்ணாக்களுக்கெல்லாம் இந்த ஆகாவா அந்த 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 காப்புறுதி திட்டம் இங்கே சுவிஸ்ல இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இலங்கை போனால் கிடைக்காது. எவ்வளவு கூடிய சீக்கிரம் எங்களோட எங்களை ஒத்துழைத்து அதில் செய்தேன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் நாங்கள் சுவிஸ் அரசாங்கத்துடன் பேசி நாங்கள் இதுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக கொண்டு வந்து செய்யறதுக்கு எங்கள் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியதான இருக்கக்கூடிய எங்களுடைய சோசியல் கட்சி சார்பாக நாங்கள் உங்களுக்கு முன்னோட்டியாக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனால் எத்தனை 1000 பேர் அல்லது எத்தனை வீதமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட போகிறார்கள் என்கிற தரவு இருக்கின்றன? இப்ப அன்னளவா எங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அன்னளவா எங்களுக்கு எங்களுடைய கணிப்பின்படி ஒரு 10,000 15,000 பேருக்கிட்ட இதை பாதிப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. என்ன சொன்னால் இப்ப எங்களை எல்லாரும் இப்ப இங்க வந்து வந்த ஆட்கள் எல்லாம் 40 வருஷம் 42 வருஷம் இருந்துச்சுன்னா கட்டாயம் 40 வருஷம் வேலை செய்திருப்பினா அவர் ஏற்கனவே ஓய்வூதியம் பெரிய டைம் ஆயிடுச்சு. இப்போ நீ அடுத்தடுத்த இப்போ நீ பைப் லைன்ல வந்துட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நோம்பலா இதை பற்றி தெரியுதாண்டு இல்லை, இதை இப்பதான் இந்த நாங்கள் இந்த ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தெரியத்தக்கதாக இந்த சுதாகரன் கணபதி பிள்ளை அவர்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டிருக்கணும். அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டாக்களும் சொல்லியிருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த இதுல தான் அவர் வந்து இதை நாங்கள் ஒரு முக்கியமானதாச்சு இது எடுப்போம்னு சொல்லி. இப்போ ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, எங்களுக்கு இப்போ அநேகமா எங்களுக்கு நாங்களும் சுவிஸ் நேஷனாலிட்டி உள்ளாக்கள் எங்களுக்கு எல்லாம் வருது எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்லி நாங்கள் பேசாம இருந்தோம்னு சொன்னா நாங்கள் தப்பிக்கிறோம். ஆனால் பாவப்பட்டதாக இருக்கக்கூடிய நேஷனாலிட்டி எடுக்க இல்லாம இலங்கையில இவ்வளவு காலம் இந்த அகதியாக புலம்பெயர்ந்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுல வந்து இவ்வளவு சம்பாதிச்சு போட்டு அவைக்குரிய பெனிஃபிட் அதற்குரிய இதை நான் எடுக்க முடியும்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. அவர்களுக்கு இவ்வளவு காலம் உழைச்சதுக்கு அது பெரிய ஒரு இழப்பீடாத்தான் நான் கருத்து கொள்றேன். இதிலிருந்து இப்போது உங்களுடைய கால அவகாசம் சுவிட்சர்லாந்து அரசோடு இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகள் அல்லது இது தொடர்பான முயற்சி ஒன்றில் ஈடுபடுகிறீர்கள். இலங்கை அரசோடும் இந்த சமகாலத்தில் இது விடயத்தில் ஈடுபடுகிறீர்கள். ஆமா, இதுல மெயினான பார்ட் வந்து சுவிஸ் கவர்மெண்ட் தான். இலங்கை அரசாங்கம் வந்து பெரிய இப்ப நாங்க இப்ப இலங்கை அரசாங்கம்னு சொன்னா நாங்க அங்க வந்து சுவிட்சர்லாந்து எம்பசியும் இலங்கை எம்பசியோடைய சில தொடர்புள்ள வரும். ஆனா நாங்க இங்க உள்ள இதுக்குரிய பொறுப்பான உள்ள அரசாங்கத்தோட, அதாவது சுவிஸ் அரசாங்கத்தோட நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்க இதுக்கு கொஞ்சம் காலம் டைம் எடுக்கும். ஆனா இது நாங்க எவ்வளவு சீக்கிரம் நாங்க ஆட்கள் எங்களோட சேர்றார்களோ அதன் மூலம் தான் நாங்கள் இதை பற்றி மேற்கொண்டு செய்யலாம். ஆனா இது முதலாவது எங்களோட பேசப்படுற இடம் எல்லாம் வந்து சுவிஸ் அரசாங்கத்தோட. இதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு விட்டனவா அல்லது இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா?
இப்பதான் நாங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும். காரணம் என்ன சொன்னா, இதன் சரியான முறையில எல்லாம் செய்ய வழி நாங்க இதுன்னு சொன்னா, மற்ற நாடுகளுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு மற்ற நாடுகள் இந்த கொசோவோ, அல்பானியர் அந்த இதே நாட்டுக்கு உரியாக்கெல்லாம் இதே பிரச்சனை தான் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து ஆனா அவர்களுக்கெல்லாம் ஆகிட்டுது. அது அவர்கள்லாம் வந்து இப்ப இப்ப ஒரு ஒரு கொசோவோ நாட்டுக்காரர் வந்து அவர் ஆகாபா காசு பென்ஷன்கள் ஆகாபா காசையும் பென்ஷன் காசு எல்லாத்தையும் வந்து தனி நாட்டுல எடுக்கலாம் இப்ப. ஆனா அது இப்ப இலங்கையில உள்ள பாஸ்போர்ட் இலங்கையில இல்ல. அப்ப நாங்க இவ்வளவு தூரம் வந்து இலங்கைக்கும் சுவிஸுக்கும் உள்ள இந்த இந்த அதாவது இந்த ஒப்பந்த அடிப்படையில நடக்க போற இதை நாங்க இவ்வளவு சீக்கிரம் நாங்க கொண்டு வரோமோ, அதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க நாங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்த எங்கட மக்கள் வந்து பயனுள்ளதார்கள். அந்த பயனுக்காக தான் நாங்க வந்து ஓகே இவ்வளவு தூரத்துக்கு நாங்க செய்ய முடியும், இவ்வளவு இதுக்கு நாங்க ஒத்துழைப்பை செய்ய விடுறோம்னு சொல்லி ஒத்துழைப்பு கேட்கிறோம். இப்ப இதனால வந்து எல்லாம் சுவிஸ்ல வாழ்ற இலங்கை பாஸ்போர்ட் உள்ளவருடைய மக்கள் கையெல்லாம் தங்கி இருக்கு. இப்ப நாங்களுமா இதை பற்றி நாங்க ஓகே நீங்க இப்ப எங்களை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து சுவிஸ் நேஷனாலிட்டி உள்ளவர்களுக்கு அதை பற்றி தேவையில்லை, பேசாம இருப்போம். ஆனா அது ஒரு சமூக சேவையாக நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முதலாவது நோக்கமா இருக்கு. அப்படி என்றால் கடந்த காலங்களிலே இது தொடர்பாக பெருமளவான நிதியை எமது மக்கள் இழந்திருக்கின்றார்கள், அல்லது பெருமளவான நிதி எமது மக்களுடைய கரங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. கிடைக்காம போயிருக்குது. இப்ப நிறைய நிறைய பணங்கள் இழந்திருக்கிறார்கள். என்ன சொன்னா இழந்தது போயிருச்சு. ஆனா இதை இழந்துன்னு சொன்னால் அவர்கள் சுவிஸ்ல வாழ்ந்துருக்கால் சுவிஸ்ல வாழ்ந்துருந்தா அவைக்கு அந்த காசு கிடைக்கும், பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க சொல்ல வர்றது வந்து இலங்கைக்கு போய் வாழ விரும்புகிறார்களுக்கு மட்டும்தான். அப்ப அதனால வந்து அவர்கள் இந்த முதல் சொன்ன மாதிரி தான், அதாவது பென்ஷன் காசை மட்டும் எடுத்துட்டு இதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, இது ஒரு அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க சரியான விளக்கம் இல்லாம விட்டுருக்கலாம். அதனால நிறைய பணத்தை இழந்திருக்காங்கன்னு என்னுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து சாதாரணமா இப்ப நாங்க சுவிஸ்ல வந்து இப்ப எந்த கண்ட்ரிலையும் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பென்ஷன் காசு மட்டும் தான் அந்த அந்த இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த சுவிஸ்ல தான் ஆகாவா ஈவாவோ மற்றது அதாவது எஸ்டெஸ்டோல திரைதெஸ்டோல் என்றெல்லாம் இருக்கு. அப்போ 3 விதமா அப்ப இதெல்லாம் சேர்த்தா தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பூர்ணமான பணம் கிடைச்சமா இருக்கும். ஏன்னா அதுல ஒரு 1500 பிராங்க், அதுல 2000 பிராங்க், ஒரு 3000 4000 பிராங்க் மந்த்லி இன்கமா வரும். என்ன அப்ப அது அதுல குறைந்தது இப்போது இலங்கை சென்ற, அதாவது இலங்கை கடவுச்சீட்டோடு இருக்கக்கூடிய ஒருவர் 1300 தொடக்கம் 1400 பிராங்கையே மாத ஓய்வூதியமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தனியா பென்ஷன் காசு, அதாவது வயோதிபர் காப்பீடு மட்டும் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். அதை விட இது ஆகவா பெறல. இதான் பிரச்சனை. அப்ப அதனால வந்து இப்ப இதுல ஒரு 1500 சொன்னா 2000 3000 பிராங்க் கிடைக்கும். 3000 பிராங்க் இது இலங்கையில் கிடைக்கணும், அது பெரிய காசு. அப்ப இதைத்தான் நாங்க வலியுறுத்துறோம். இப்ப அதை விட இப்ப புதுசா இப்ப வந்து சொன்னா அங்க வந்து என்ன ட்ரைத்தஸ்டோயில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, அதையும் செய்துட்டு சொன்னா அதுல ஒரு எவ்வளவு கட்டுறாரோ அதுக்கேற்ற வருமானம். அப்ப வந்து ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா சுவிஸ்ல வாழணும்னு சொன்னா ஒரு 4500 பிராங்க் வேணும், 5000 பிராங்க் உள்ள ஒரு நல்ல பதவியில் உள்ள ஆட்கள். இப்ப சாதாரணமா எங்கட இலங்கையில வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இப்ப இங்க வந்து ஃபேக்டரியிலயோ இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்லயோ இல்லாட்டி இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வேலை செய்துட்டு சொன்னா அவர்களுக்குரிய தனியாக காசு வந்து அந்த அவர்களுடைய காசு தானே, அவர்களானே அந்த 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 காசை வேலை செய்து அந்த காசை இந்த காப்பீடுல இன்சூரன்ஸை பே பண்ணிருக்காங்க. அப்ப அந்த காசு தான் திருப்பி கேட்கிறான். அவர்களுடைய உரிமை இவ்வளவு காலமும் யாரும் பெரிய அளவிலே கண்டுகொள்ளவில்லை, அல்லது அவர்களுடைய மறக்கப்பட்ட உரிமை தொடர்பில் யாரும் பெரிய அளவிலே இவ்வளவு காலமும் குரல் எழுப்பவில்லை. அதுக்காக தான் அதான் துறைமே பேசல, இதை பற்றி கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, இதை பற்றி தெரியாம போயிருக்கா. இதை நாங்க இப்பதான் எங்களுக்கே தெரிய வந்திருக்கு. தெரியாம நாங்கள் இதை பற்றி பெருசுபடுத்த இல்லை. அதனால இப்ப இதுகள் வரும்போது தான் எங்களுக்கு தெரிய வருகிறது. அப்ப இதை நாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை நாங்க இப்படி நாங்க மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த காசை நாங்களே விடக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய முழு விதமான ஒரு முயற்சி. கடந்த காலங்களிலே இலங்கை கடவுச்சீட்டை வைத்திருந்து முழுமையாக சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறிய இலங்கையர்கள் இந்த சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு அல்லது புதிய நடைமுறைகள் வந்தால் அந்த கடந்த கால அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத உரிமை தொடர்பில் பரிசீலிப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதாவது இப்பத்திய தற்சமய நிலவரங்கள் அது குறைவு. ஒட்டுமொத்தத்தில் இந்த விடயத்தில் நீங்கள் கூறுகின்ற விடயம் ஒரு அமைப்பாக செய்கின்றீர்கள். அதனை தாண்டி நீங்கள் பொது அமைப்புகள் அல்லது ஆலயங்கள் அல்லது சிவில் சேவையில் இருக்கக்கூடியவர்கள், இங்கு பொதுநல வேலைகளில் இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தன்னார்வ உதவி என்னவாக இருக்கின்றது? இதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இலங்கை பாஸ்போர்ட், இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் வந்து இப்படி பென்ஷன், அதாவது இப்ப வந்து வயோதிப நிலையை எட்டியவர்கள் வந்து அவர்களோட தரவுகளை சேர்த்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒற்றுமையா செயல்பட்டா, இது நாங்கள் செய்யற முயற்சி, நாங்க ஒரு 5 பேர் இருக்கிறோம் இதுக்குள்ள இப்போ தற்சமயம்.
அதாவது 50 பேர் சென்ற ஒரு இதா மாறிட்டுன்னு சொன்னால் எல்லா தரவுகளையும் எடுத்துன்னு சொன்னா இது எவ்வளவு கூடி சீக்கிரமாக நான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பலமாக நாங்கள் எங்களோட பலத்தை நாங்கள் அரசாங்கத்தை காட்டி உடனடியாக செய்யலாம். அப்ப முக்கியமா நாங்க சொல்றது இங்க உள்ள பொது நிறுவனங்கள், பொது கோயில்கள், பொது அமைப்புகள், பொது தமிழ்சார் எல்லாம் வந்து இந்த விடயத்தை கவனம் எடுத்து சொல்லி இப்ப எல்லா மீடியாக்களோ இல்லை இதுகளெல்லாம் வந்து சந்தோஷமா இதுகளை பற்றி செயல்படுத்தி அவையோட நியூஸ்களை பற்றி சொல்லிட்டா இது ஒரு எங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். இதை இப்ப நாங்க வந்து இந்த நாட்டுல இவ்வளவு காலம் வந்து சம்பாதிச்சுட்டு இல்லை சரியான ஒரு வருமானத்தை இல்லாம இலங்கை போறோம்னு சொன்னால் அது ஒரு கவலைக்குரிய விஷயம். உங்களுடைய முயற்சி நிறைவேறினால் சுவிட்சர்லாந்திலே ஓய்வு காலத்தில் இருந்து குளிர் பனி என்று மிகவும் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய பலர் இலங்கை சென்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நிச்சயமாக இப்ப இந்த ஒரு 3000 பிராங்க் 4000 பிராங்க் இலங்கையில போய் கிடைக்குமோன்னு சொன்னால் அவர்களோட ஆரோக்கியம் வந்து அதாவது சூப்பர் லக்ஸரி லைஃபை கொண்டு போடலாம். அது கட்டாயம் தேவை. அதை இப்போ வந்து இவ்வளவு காலமும் இந்த நாட்டுல வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் போட்டு கடைசியில ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை எடுத்துட்டு போறங்காட்டி அங்கே நின்று பொருளாதாரத்தை பொறுத்தவரை வந்து இப்ப இலங்கையிலேயும் இல்லா பண வீக்கங்கள் வரைக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு வசதியையும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் எங்களுடைய இலங்கை மக்களுக்கு, சுவிட்சர்லாந்து போனாக்களுக்கு. இப்போது இருக்கக்கூடிய முதற்கட்டமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது தொடர்பான மேலதிகமான தகவல் வேண்டுபவர்கள் அல்லது இது தொடர்பான மேலதிகமான விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் பின்னூட்டங்களில் நீங்கள் உங்களுடைய தகவல்களை பதிவிடுவீர்களாக இருந்தால் அது தொடர்பான உரிய இடங்களுக்கு இது தொடர்பான விடயங்கள் தெரியப்படுத்தப்படும் என்று கூறி ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் பல விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, நன்றி எல்லோருக்கும். எல்லாரும் மறக்காம இதங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.